வணக்கம். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி கட்சியினர் தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் போட்டோவை ஒட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் முதல்வர் ஸ்டாலின் படம் உள்ளது போல தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளிலும் முதல்வர் ஸ்டாலின் படம் இருக்க வேண்டும் என்று பிஜேபி கட்சியினர் கூறுகின்றனர். இந்த போராட்டம் மதுவுக்கு எதிரான போராட்டமா அல்லது சமீபத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்பதை காட்டியதற்கான போராட்டமா என்று புரியவில்லை. நான் ஒரு திமுக கட்சியின் உறுப்பினர் அல்ல. எனக்கு 70 வயதாகிறது. பட்டதாரியான நான் எனது வாழ்நாளில் ஒரு சொட்டு மதுவை கூட அருந்தியதில்லை. இது பற்றி பொதுவான சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். முதலாவதாக, மதுவால் ஏற்படும் தீமைகளை பற்றி ஆராய்வோம். மது வீட்டுக்கும் உடல் நலத்திற்கும் கேடு என்பதை யாரும் மறுக்க முடியாது. மது பழக்கத்தினால் ஒருவருடைய குடும்பம் எப்படி சீரழிந்து போகிறது என்பதை நாம் நமது கண்முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய வாழ்நாளில் பல்வேறு சோதனைகள் வந்தும் அவர் மது அருந்தவில்லை என்று தனது சத்திய சோதனை புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் செயல்பாடுகள் மதுவுக்கு எதிராகவே இருந்தன. இந்தியாவில் குறிப்பாக மதுவிலக்கு அமுலில் இருந்த நாட்களில் கள்ளச்சாராயத்தால் பல்வேறு முறைகேடுகளும் உயிர் பலிகளும் ஏற்பட்டன என்பதை மறுக்க முடியாது. போலீசாரால் இவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. வெளிநாட்டில் இருந்தோ அண்டை மாநிலங்களில் இருந்தோ மது நடமாட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருந்தது. மதுவுக்கு அடிமையானவர்கள் என்ன விலை கொடுத்தும் அதை வாங்க தயங்குவதில்லை. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் மதுவிலக்கு கொள்கையை மாற்றி மதுக்கடைகளை திறந்தன. மதுவிலக்குக்கு ஆதரவாக பல வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரை சென்ற பின்பும் உச்ச நீதிமன்றம் மதுக்கடைகளை அகற்ற உத்தரவு ஏதும் பிறப்பிக்கவில்லை. தீவிர ஆலோசனைக்கு பின்தான் சில மாநிலங்கள் மதுவால் ஏற்படும் தீமைகளை அறிந்து மதுக்கடைகளை திறந்துள்ளன. மதுக்கடைகளின் வாசலில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டும் திரு அண்ணாமலை பிரதமர் மோடி படத்தை ஏன் ஒட்டவில்லை? மதுவிலக்கு இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது என்று ஒரு உத்தரவை பிரதமர் மோடி ஏன் பிறப்பிக்கவில்லை? இதனால் குடிப்பிரச்சனைக்கு திரு மோடி அவர்களும் ஒரு வகையில் காரணம்தானே. ஏன் திரு அண்ணாமலை திரு மோடி அவர்களின் படத்தை ஒட்டவில்லை? பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் பிஜேபி ஆதரவுடன் நடக்கும் ஆட்சியில் பாண்டிச்சேரியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. பாண்டிச்சேரிக்கு சென்று பாண்டிச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமியின் படத்தை திரு அண்ணாமலை ஏன் ஒட்டவில்லை? யூபி உட்பட பிஜேபி ஆளும் பல வட மாநிலங்களில் மதுவிலக்கு அமுலில் இல்லை. அங்கெல்லாம் பிஜேபி கட்சியினர் அந்த மாநில முதல்வர்களின் போட்டோவை மதுக்கடைகளில் ஏன் ஒட்டவில்லை? திரு அண்ணாமலை ஒரு ஆம்பளையாக இருந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தாத ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநில முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் படத்தை ஒட்டினால் பிரதமர் மோடி ஆட்சி கவிழ்ந்துவிடும். அந்த வகையில் திரு அண்ணாமலை புத்திசாலிதான். திரு அண்ணாமலை தமிழக மக்கள் ஏமாளிகள் என்று எண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். டாஸ்மாகில் சுமார் 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில்தான் டாஸ்மாக் ஏற்படுத்தப்பட்டது. ஊழலில் திளைத்த அதிமுகவினர் டாஸ்மாகை விட்டு வைக்காதது வியப்பை தரவில்லை. இதில் முதலமைச்சர் ஸ்டாலினை சம்பந்தப்படுத்தி பேசுவதை ஏற்க முடியாது. இப்போதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் காதுகளுக்கு இந்த பிரச்சனை எட்டியிருக்கிறது. இது பற்றி முதல்வர் முடிவு எடுக்கும் வரை மாநில பிஜேபி பொறுத்திருக்க வேண்டும். தமிழக போலீசாரை இனி தூங்க விட மாட்டேன் என்று திரு அண்ணாமலை கூறுகிறார். பொறுப்புள்ள ஒரு மாநில பிஜேபி தலைவர் இப்படி பேசலாமா? ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியினரும்
ஒரு அமைதியான சூழ்நிலையை தமிழக முதல்வருக்கு ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அவரால் சிறப்பான திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த முடியும். தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழக முதல்வருக்கு கொடுத்து கொண்டிருந்தால் முதல்வன் படத்தில் கூறியபடி தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை பார்ப்பாரா அல்லது தமிழ்நாட்டை பார்ப்பாரா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 40 தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெறும் என்று கூறிய திரு அண்ணாமலை அவர்களே, பிஜேபியால் ஒரு இடம் வெற்றி பெற முடிந்ததா? உங்களால் கோவை தொகுதியில் வெற்றி பெற முடிந்ததா? உங்களுக்கு சூடு சுரணை இருந்தால் மாநில பிஜேபி தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? திரு அண்ணாமலைக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதா என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். எத்தனை பிஜேபியினருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது என்பதை அறிய திரு அண்ணாமலை ஒரு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும். மும்மொழி போராட்டத்துக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் என்னவாயிற்று? திரு அண்ணாமலை உருவாக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான்கள் போல் இன்று மறைந்து போகும். திரு அண்ணாமலையின் போராட்டங்களினால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. திரு அண்ணாமலை ஒரு அறிவாளியாக இருந்தால் இத்தகைய போராட்டங்களை விட்டுவிட்டு இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்துமாறு பிரதமர் மோடி அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர வேண்டும். இந்தியா முழுவதும் மத்திய அரசு மதுவிலக்கு அமல்படுத்தினால் தமிழக அரசு தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கை அமல்படுத்தும் என்று தமிழக அமைச்சர் கூறியிருக்கிறார். பிஜேபியினர் ஒட்டும் போஸ்டர்களை உடனடியாக நீக்க போலீசாருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட வேண்டும். பிஜேபி கட்சியினர் எத்தனை போஸ்டர்கள் ஒட்டுவார்கள் என்று பார்த்துவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.